ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழே நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கமே 25 லட்சம் வரை மதிப்பிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் செலவை ஏற்றுப்பாங்க. இது என்ன திட்டம்? இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள்? மோரோவர் இதை எங்கே எப்படி அப்ளை பண்ணணும்? ஒருவேளை இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னும் போது இதோடைய வெப்சைட் என்ன, எப்படி இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும், கூடுதலாக என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும்? இந்த திட்டத்தின் கீழே ஒரு சாதாரண மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் ஆரம்பித்து ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கானாலுமே நீங்கள் சலுகையை பெற முடியும். இது என்ன திட்டம் அப்படின்னு முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ் ஃபாலோ டெய்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. பொதுவாக நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே சம்பாதிக்கிற காசை நிறைய விஷயங்களுக்கு பிரித்து வைப்போம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எப்போதுமே சம்பாத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சடனாக நினச்சி பாருங்கள், ஒரு ரிட்டையரான ஒரு பர்சன் வீட்டில் இருக்காங்க, அப்படி இல்லைனா அவங்க சம்பாரித்து அவங்களோட வீட்டு செலவுகளை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னா உடனே இல்லைங்க, நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், இல்லை கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் பண்ணணும், ஒரு 20 லட்சம் ரெடி பண்ணுங்க, ஒரு 25 லட்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றது அப்படின்னே தெரியாம இருக்கும். நிறைய நேரங்கள்ல ஒன்று இருக்கிற நகை விற்போம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னும் போது அதை வித்துட்டாச்சு நம்ம அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே அதிகம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னும் போது தமிழகத்தை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இதை இன்னும் ஈஸியாக பல பேருக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கலைஞர் காப்பீடு அட்டை. எத்தனை பேர் வச்சிருந்துருப்பீங்க கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் 2009 கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இது. ஸோ அப்படி இருக்கும்போது காலப்போக்கில் அடுத்து ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரும்போது இந்த கலைஞர் காப்பீடு திட்டத்தை சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி இதோடைய அந்த வரம்பு இருக்கு இல்லையா, வரும்போது இனிஷியலாக 1 லட்சம் அப்படின்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் 5 லட்சம் வரைக்குமான அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் இதில் கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இதோடைய அந்த வரம்பை உயர்த்தி கிட்டத்தட்ட 25 லட்சம் வரைக்குமான அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் இந்த ஸ்கீம் கீழே கவர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 1.45 கோடி குடும்பதாரர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த திட்டம் பொருந்தும், இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபராக இருக்கணும். அடுத்து உங்களுடைய ஆண்டு வருமானமானது 1,20,000 இருக்கு அப்படின்னும் போது மட்டும்தான் நீங்க இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ண முடியும். ஒருவேளை 1.5 லட்சமா இருக்கு, 2 லட்சமா இருக்கு அப்படின்னும் போது நீங்க இந்த திட்டத்தின் கீழே அப்ளை பண்ண முடியாது. அடுத்து இவங்க கேட்கக்கூடிய ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நீங்க கம்பல்சரி இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றீங்கன்னும் போது நீங்க இதுக்குன்னு சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரேஷன் கார்டு, அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட். ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பக்கத்தில் இருக்கக்கூடிய விவோ ஆஃபீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னும் போது அங்கே கூட இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்க வாங்கி அதுக்கப்புறமா இந்த ஸ்கீம் கீழே நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்க ஆன்லைன்லேயே கூட அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னும் போது cmchistn.com இப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கும். நம்மளுடைய தமிழக அரசால ரன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இது. ஸோ இந்த வெப்சைட் உள்ள போறீங்கன்னும் போது கீழே பாருங்க, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோம் என்ரோல்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இதுல என்ரோல்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதுல அப்ளை நவ், அதாவது cmchis-pmjay அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்றீங்கன்னும் போது உள்ள உங்களுக்கு கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்ரோல்மெண்ட் வித் இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்றீங்கன்னும் போது கீழே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சாவை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. ஸோ இதில் மறுபடியும் உங்களுடைய கேட்டகரி நீங்க செலக்ட் பண்ணி உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரேஷன் கார்டு நம்பரை இதில் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரேஷன் கார்டோடைய அந்த நம்பரை வச்சே நீங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளா, ஏன்னா நம்மளுடைய ஆண்டு வருமானத்தை பொறுத்து தான் நம்மளுக்கு இந்த அட்டையுமே நிறைய மாறும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இதை வச்சு நீங்க என்ன ஆண்டு வருமானமானது சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத ஈஸியா இது டிடெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய ஹோம் பேஜ் ஆனது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், மொபைல் நம்பர், அதுக்கப்புறம்
உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பர், ஃபாதர், ஹஸ்பண்ட், அப்புறம் வந்து யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இதில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படியே கீழே வரீங்கன்னும் போது நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இதோடைய சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய VAO சர்டிஃபிகேட். ஸோ அந்த சர்டிஃபிகேட், அதாவது அதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய இன்கம் ஸ்டேட் இது இருக்கு இல்லையா. ஸோ இந்த VAO சர்டிஃபிகேட் அப்படின்றது நன் அதர் தட் உங்களுடைய இன்கம் ப்ரூஃபை வந்து நீங்கள் VAO கிட்ட இருந்து வாங்கின அந்த சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அதை அப்லோட் பண்ணுவீங்க. அடுத்து உங்களோட ரேஷன் கார்டு, அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னும் போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஆனது ஆன்லைன்லேயே உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இதில் அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஓகேம்மா எப்போதும் நம்ம வெளில ப்ரைவேட்டாக ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இதுக்கான ப்ரீமியம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதமோ நம்ம பே பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இந்த இன்சூரன்ஸை யார் எப்படி பே பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சார்பில் அரசாங்கமே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு இன்சூரன்ஸும் கட்ட வேண்டிய, அதாவது எந்த ஒரு ப்ரீமியமும் கட்ட வேண்டிய அவசியமானது உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இது கீழே வந்து இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்கீம் கீழே வந்து நான் அப்ளையும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதிலிருந்து நான் எப்படி பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறது அப்படின்ற இன்னொரு சந்தேகமானது உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த ஸ்கீம் கீழே வந்து மெடிக்கல் பெனிஃபிட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றதா ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு இந்த பர்டிகுலர் ஸ்கீம் கீழே பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்ஸை மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்கீம் கீழே ரெஜிஸ்டர் ஆகி இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சிம்பிள், நீங்கள் வந்து இதை ஆன்லைன்லேயே கூட செக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் ஹாஸ்பிட்டல் என்பிளான்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கீழே ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க என்னென்ன ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த திட்டத்தின் கீழே வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இப்படி பார்க்க முடியல அப்படின்னாலுமே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லே போயிட்டு இந்த ஸ்கீம் இந்த ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்களோ அந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஸ்கீம் கீழே கவர் ஆகுமா, எவ்வளவு ரூபாய் வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25 லட்சம் வரைக்கும் அப்போ நம்ம எவ்வளவு வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் தான் அலாட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த அமௌண்ட் வந்து இதில் வந்து கட்டுப்படி ஆகுதா, உங்களுக்கு எல்லாமே இதுவாக இருக்கா அப்படின்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் ஒரு சில இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்பிட்டல் பில் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பெட்டு மற்ற மெடிசன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. ஒன்லி ஆப்ரேஷன் காஸ்ட்டை மட்டும்தான் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதுலேயும் குறிப்பாக தமிழகத்தில் 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் எப்படி செயல்படுது அண்ட் மோர் ஓவர் இதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்ட்டு பல விவரமான விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.